இல்ல குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. பள்ளிகள் திறப்பு மீண்டும் பாத்தீங்கன்னா இன்று தமிழகத்தில் ஒரு உக்கிரமான வெப்பம் அப்படின்றது பதிவாயிருக்கு. 99 100 ஃபாரன்ஹீட்டுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அதிகமாகி இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல இப்ப கூட ராணிப்பேட், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வெள்ளூர்ல அங்கங்க நல்ல மழை, பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த மாவட்டங்களிலும் கூட காலை வரைக்கும் நல்ல ஒரு மழை பொழிவு இருந்தது. சரி, காலை ஒரு 12 1 மணி வரைக்கும் மதியானம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெயில் இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. சரி ப்ரோ, இப்ப வெயில் இருக்கிறதுனால என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, பிரச்சனை அது கிடையாது. போன முறை நார்த்தில் அதிகமா வெயில் அடிச்சிச்சு, அதனால தள்ளி வச்சாங்க. இப்ப மத்திய தமிழ்நாடு மற்றும் சவுத் தமிழ்நாட்டுல மறுபடியும் டெம்பரேச்சர் அதிகமா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா கிளவுடி வெதர் நிறைய இடத்துல இருந்தாலும் கூட பள்ளிகள் திறப்பு எப்போது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரிடத்திலும் சந்தேகங்கள் அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? அதாவது எப்படின்னா, மறுபடியும் ஜூன் 10 மண்டே ஸ்கூல் ரீஓபன் ஆகுதா இல்ல அப்படின்னா தள்ளி போகுதா அப்படின்றது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பள்ளிகள் திறப்பு மேபி மீண்டும் ஓரிரு நாட்கள் அல்லது 2 முதல் 4 நாட்கள் தள்ளி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தரப்பிடம் இருந்தும் சரி அல்லது மற்றவர்கள் தரப்பிடம் இருந்தும் சரி தொடர்ந்து கோரிக்கைகள் அப்படின்றது விடுக்கப்பட்டு கொண்டிருப்பதன் விளைவாக பள்ளிகள் திறப்பு நிச்சயமாக கட்டாயமாக ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடிகிறது. ஸோ அப்போ ஸ்கூல்ஸ் ரீஓபன் அப்படின்றது எப்படிப்பட்டதா இருக்க போகுதுன்றது இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் திறப்பு ரத்து செய்யப்பட வேண்டும், உறுதியாக ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான தரப்பினர் தொடர்ந்து அவங்களுடைய கேள்விகளை வலியுறுத்தி கொண்டிருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு அதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியை முன்னெடுப்புகளை முன்னெடுக்க போறாங்கன்றதுதான் இங்க இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் இல்ல வெப்பம் அடிக்குதுங்க, நைட்டு ஈவினிங் ஆனா கூலிங் ஆயிடுது தமிழ்நாடு, நல்ல மழை பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்டி சொல்லியிருக்காங்க. அந்த மழை பொழிவு 8ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. 9ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம அதை தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா மேபி ஸ்கூல்ஸ் ரீஓபன் அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு மீண்டுமே 2வது முறையாக ரத்து செய்யப்படுகிறதா? தமிழக முதலமைச்சர் அவர்கள், தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் என்ன விதமான அஃபீஷியல் நியூஸை அறிவிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சில குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.